இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட புது ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். என் நண்பரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். உள்ளே தான் கரடி பொம்மை தூங்கிட்டு இருக்கு, வாங்க போய் கூப்பிடுவோம். ஏய் சவுண்டா எதுவும் பேசாதடா. ஏன்டா அவரை பற்றி உனக்கு தெரியாது. அருவா எடுத்து வந்து பேரலாம். அருவா எடுத்துட்டு வந்துருவாரு. ஏன் இந்த மரத்தில் வெட்ட போகிறாரு எடுத்துகிட்டு வந்து? மேகராஜி சார், மேகராஜி சார். ஸ்ரீகாந்த் அப்பாவை கூப்பிடுறான்டா. மேகராஜி சார், உங்க அப்பா நிக்கிறாரா? உங்க அப்பா பிள்ளையார் பொம்மை மாதிரி நிக்கிறாரா? உங்க அப்பா தானே பிள்ளையார் பொம்மை. உங்க அப்பா பிள்ளையார் பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அவரை பத்தி தெரியல. அவரெல்லாம் பந்தாய கலக்கிட்டு இருந்த டானு. என்ன கலக்கிட்டு இருந்தார்? சாம்பார் கலக்கிட்டு இருந்தார் மும்பைல ஹோட்டல்ல. இல்ல அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்காப்ல. ஓகே கைஸ், என்னோட புது ஃப்ரெண்ட் உங்களை இன்ட்ரோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் ஓடி வந்தது பத்தியா இல்லையா? தெரிச்சு ஓடி வந்தது. ஆனால் என் மாப்பிள்ள வெளியே வர மாட்டேங்கிறாரு. என் நண்பன் வேற யாரும் இல்லை, ஸ்ரீகாந்தோட அப்பா தான். அவன் வேற யாரும் இல்லை சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஓகே கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து இன்றைக்கி வீடியோ வந்து போட போகிறோம். ஏன் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்லாம் வந்து அதே மாதிரி பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து என் ஃபோன் நம்பர் இருந்தவங்களாம் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க, சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ, உங்கள் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதனால் அப்லோட் பண்ணல, என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் திருப்பி இந்த வீடியோவில் வந்து சொல்லி நான் உங்களுக்கு போர் அடிக்க வைக்க விரும்பலை. நம்ம 2025 S1000RR வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதை பற்றி ரிவ்யூ வீடியோ போடுங்க, ஏன்னா டெலிவரி வீடியோ நீங்கள் போடவே இல்லை, அதனால் ரிவ்யூ போடுங்க நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா S1000RR 2025 பற்றின ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த ரைடிங் வீடியோவும் இதில் இருக்கும். கம் லெட்ஸ் கோ. S1000RR 2025 நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ யூடியூபரில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக தெரியலை, அதை பற்றி நான் இதுவரை யோசிச்சதும் கிடையாது. பட் வந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3வது வண்டியாக எடுத்தோம். ஆசைப்பட்ட வண்டியை நம்ம எடுக்கிறப்போ நம்ம தான் ஃபஸ்ட் வண்டி செகண்ட் வண்டி அந்த மாதிரிலாம் எப்பயுமே யோசிக்கக்கூடாது. BMW வந்து என்னோட எவ்வளோ பெரிய ஒரு ட்ரீமுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு என்னோட ட்ரீம் பைக்கு அந்த என்னோட மோஸ்ட் ஃபேவரட் பைக் அப்படின்னா S1000RR அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுக்கு நல்ல ஒரு நேம் வாங்கி கொடுத்தது அந்த S1000RR தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேன். M1000RRையும் S1000RRையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆக்சுவலாக S1000RRங்கிறது ஒரு வேரியண்ட்டு, M1000RRங்கிறது ஒரு வேரியண்ட்டு. நம்ம எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா S1000RRல M Sport இருக்கலே இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்டு. நம்ம எடுக்கிறப்போ இந்த S1000RR M Sportோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 31.40 lakhs கிட்ட வந்துச்சு. 31னா 13ஆ? 13 இல்லை 11. ஆமாம், இல்லை 30னா 30 11 தான். மரியாதை பேர் நான் சப்புன்னு அடிச்சு போடுவேன். மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன் நான். அவனை கண்டுக்கூட சொல்கிறது வந்து அவன் ஜோக்குன்னு நினச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31.40 lakhs வந்துச்சு. நம்ம கரெக்டாக எடுத்த அன்னைக்கு வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக் பண்ணிக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கிட்ட. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 34.5 lakhs கிட்ட வருது. இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக 2024க்கும் 2025க்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் விஷயமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பெரிய டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் தான். ஆக்சுவலாக இந்த விங்லெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டாகவே. வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த விங்லெட்டோட பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு மேசிவாக இருக்குது. ஆக்சுவலாக 2024 வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய லெவலில் பிடிக்கல அப்படின்னு. பட் ஆஸ் அ BMW ஃபேனாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸ் எப்படி இருந்தாலும் சரி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2024க்கும் நான் ஒரு பெரிய அடிக்ட்டு. ஆக்சுவலாக அதுதான் எடுக்க வேண்டியதாக இருந்தது. பட் காலதாமதமாக போனனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த விங்லெட்டோட வண்டி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எழுதி வச்சிருக்காரு போல. ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு விங்லெட்டில் என்ன பெருசாக ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். இந்த விங்லெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டவுன் ஃபோர்ஸுமே அப்படியே குறைக்கும்.
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வழியாக எல்லா ஏரையும் அப்படியே ஈஸியாக பிரிச்சு விட்ரும். ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா BMW S1000 ஏசிமெட்ரிக்கலுக்கு தான் ஒரு பெரிய ஃபேனாக இருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தவன். அந்த வண்டியை ஞாபகப்படுத்துகிற விதமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே அந்த ஏசிமெட்ரிக்கலில் இருக்கிற மாதிரியே ஃபேரிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உள்ள ஒரு பெரிய ட்ராபேக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக இருக்கவங்க வந்து மெயினாக அந்த வண்டியில் ஏறி உட்காந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நம்ம மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொடுத்து இந்த சஸ்பென்ஷன் வந்து லோ பண்ணிக்கலாம். நான் உட்காந்து பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். இந்த ஹேண்டில் பிடிச்சி சீட்டிங் பொசிஷன்லாம் பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. பட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஷார்ட்டாக இருக்கவங்களாம். ஆனால் S1000 ஏசிமெட்ரிக்கலில் இருக்கிற அந்த சீட்டிங் பொசிஷன் இருக்கான்னு கேட்டால் ஓப்பனாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஒரு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து இந்த 4K கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இந்த 2025 மாடலில் ஒரு சில விஷயங்கள்லாம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விங்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பர்பஸுக்கு அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ நம்ம பிரேக் வந்து அதிகமாக அப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பேட்ச்லாம் ரொம்ப சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகும். ஸோ வந்து அந்த ஹீட்டை சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த விங்லெட் மூலிமா ஏர் வந்து டேரெக்டாக அந்த பிரேக் பேட்ச்சில் பட்டு ஸோ அதை வந்து ஈஸியாக கூல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வீடியோவில் பார்க்குறப்போ வண்டி வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப ப்ராடாக இருக்க மாதிரி தெரியும். பட் வண்டியில் வந்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி வந்து அந்தளவுக்கு ப்ராடாலாம் இருக்காது, அப்படியே நேரோவாக தான் இருக்கும். வண்டி ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராட்னஸ் கம்மி தான், பட் இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றிலாம் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் 2023க்கும் 2024க்கும் 2025க்கும் பெரிய எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆக்சுவலி இந்த மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெயின் மோடு, ரேஸ் மோடு, ரோட் மோடு அந்த மாதிரி ஒரு சில மோட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டட் கிரிப்ஸ் வந்துடும். ஆஸ் யூஷுவல் இது வந்து ஏசிமெட்ரிக்கல் இருந்த அதே இது தான். அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2024ஓட ஸ்பெசிஃபிகேஷன் உங்கள்கிட்ட சொல்லியிருந்திருப்பேன். அதை விட ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்குக்கு வந்து ஏதாவது ஆக்சரிஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பெருசாக எந்த ஒரு விஷயமே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா PPF பண்ணியிருக்கோம். அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ரோபோவிக் BMW மோட்டார்டோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கோம். அதுவும் ஃபுல் சிஸ்டம் போடல, ஒன்லி ஸ்லிப் ஆன் மட்டும் தான் மாற்றிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 1,30,000 அந்த மாதிரி வரும் ஸ்லிப் ஆன் மட்டும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸுக்குலாம் வாங்கல. நான் வந்து பார்த்திங்கன்னா டீலர் ப்ரைஸுக்கு தான் வாங்கினேன். S1000 ஸ்டாண்டர்டுக்கும் M-Sportuக்கும் உள்ள வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட கலரு S1000 ஸ்டாண்டர்டில் வந்து இந்த கலர் வந்து தரமாட்டாங்க. M-Sportல மட்டும் தான் இந்த ஒயிட் வேரியேஷன் வரும். BMW அப்படின்னால ஒயிட் அண்ட் ப்ளூ அதோட அடையாளமே அதுதான். அந்த வந்து பார்த்திங்கன்னா கார்பன் வீல்ஸ் வரும் இதில். இதோட கார்பன் வீல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா. அதை கேட்டாலே அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குல்ல. என்னடா அது வீல் மாற்றுறதுக்கு நான் ஒரு சூப்பர் பைக் செகண்ட் ஹேண்டில் வாங்கிடும் அப்படின்னு தான் நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் என்ன பண்ணுறது, ஆசைப்பட்டுட்டோம், வாங்கிட்டோம், ஏதாவது ஆச்சுன்னா செலவு பண்ணி தான் ஆகணும். அண்ட் தென் கார்பன் வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ரோடுக்கு வந்து கன்ஃபார்மாக சேஃபே கிடையாது. ஓகே கைஸ், என் பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்களோட இடத்த நம்ம ஆக்குபேட் பண்ணி வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா லேடிஸும் வந்துட்டாங்க அவங்க இடத்த ஆக்குபேட் பண்ணுறதுக்கு. மித்ததான் நான் உங்களுக்கு மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு நம்மளோட கோபுரோவில் வந்து இன்றைக்கி ஒரு விளாக் எடுக்க போகிறோம். நினச்சி பார்க்குறப்போ என்னடா ஒரு வருஷம் அதுக்குள்ளே ஓடிடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை ரைட் பண்ணி இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு 3-4 மாதம் ஆக போகுது. பட் நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 400 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். கரெக்டாக சொல்லலாம் 422 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எங்கே நம்மளுக்கு பிஸ்னஸ்லேயே வந்து டைம் ஃபுல்லாக போயிடறனால அதிகமாக ரைடோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு பேரும் என்னை கிராஸ் பண்ணி அடித்து புரட்டின்னு ஊற்றிட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக இதில் உள்ள மோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 2024 உள்ள மாதிரி தான். அதாவது ரெயின் மோடு வரும், ரேஸ் மோடு வரும், அந்த வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் மோடு வந்துடும். இப்போ வர எல்லா வண்டியிலுமே காமனாக இது வர மோட்ஸ் தான். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து வந்துடும். ப்ளூடூத்னோடனே எல்லாமே இதில் வந்து ஸ்பீக்கர் வருமா, பாட்டு கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாமா, அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இதை நான் ஃபஸ்ட்டு அருண்கிட்ட சொன்னேன். அந்த நான் இந்த கேள்வியை வந்து கேட்டான், பாட்டெல்லாம் கேட்கலாமா மாப்பிள்ள அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பைக்கையும் நம்ம ஃபோனையும் ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்மெட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா இன்டர்காமு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மூணையுமே நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோனுக்கு வர ஃபோன் காலு, அதுக்கப்புறம் நம்ம சாங்ஸ் வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம எல்லாமே இந்த பைக்கிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஃபோன் கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ப்ளூடூத்தில் உள்ள ஒரு ஆப்ஷனு. இங்கே பாருங்கள், என் ஃபோனில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் காமிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனோட பேரோட காமிச்சிரும். இப்போ நம்ம ரைடிங்கில் இருக்கனால அந்த இது வந்து காட்டாது. நான் உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் நான் போடுறேன், எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ZX-10R S1000R ஏதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பவர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இனிஷியலாக செம்ம பவராக இருக்குது, நினச்சி கூட பார்க்க முடியல. பட்
ஜாப்பனீஸையும் ஜெர்மனியும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஜாப்பனீஸ் பைக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இது எல்லா ரைடர்ஸுக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். BMW வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரகடாக தான் இருக்குது. பட் பழைய BMWஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்மூத்தாக தான் இருக்குது. அந்த டாப் அண்டு பவர்லாம் அடித்து நவுத்துது. ஏன்னா நாங்கள் ஒரு 4th 5th கியரில் நாங்கள் அப்படியே கிராஜுவலாக இழுக்கும் போது இதுதான் ஃபஸ்ட்டு போகுது. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 கிலோமீட்டர்ஸ் இன்னும் ஓட்டாதனால இதிலேருந்து அந்த RPM லாக்கை எடுக்கலை. ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 தான் போகும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகாது. 1000 கிலோமீட்டர்ஸை நம்ம தாண்டதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட் சர்வீஸ்லேயே பண்ணியிருக்கணும், நானும் மறந்துட்டேன். ஏன்னா அப்படி ஒரு லாக் இதில் போடுவாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இழுத்து ஓட்டி பார்க்குறப்ப தான் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு. இந்த S1000RR பிரேக்கிங் சிஸ்டமை பற்றி சொல்லியே ஆகணும். ஐயோயோ, 250 பேர் பிரேக் அடித்தாலும் அடித்த இடத்துல மாப்பிள்ள கன்று மாதிரி நிற்பான். ZX10Rலாம் அதில் எதிரே பார்க்க முடியாது. ZX10R இல்லை எந்த ஒரு பிராண்ட்லேயுமே எக்ஸப்ட் S1000RR அண்ட் டுக்காட்டி. அந்தன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டி பார்த்த ஹோண்டாவோட RRRம் சூப்பராக இருந்துச்சு. அதோட பிரேக்கிங்கும் இந்த 3 பைக்கை தவிர வேறு எந்த சூப்பர் பைக்லேயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரரோட ரியாக்ஷனை பாருங்கள். எந்த பைக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரேக்கிங்கை பார்த்ததே இல்லை. அந்த காலத்துலேருந்தே BMW தான் பிரேக்கிங் அப்படின்னாலே. இந்த வண்டியை வந்து எனக்கு புக் பண்ணுறப்ப கூட அந்த அளவுக்கு ஒரு இதாக தெரியலை. 2025 ஃபோட்டோவில் தானே பார்த்தோம். ஏன்னா வண்டி டெமோ வண்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா புக் பண்ணாலே கிட்டத்தட்ட 4-5 மாதம் கழிச்சு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வண்டியை பார்க்காம வாட்டு புக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. வண்டியை டெலிவரி அப்போ நேரில் பார்த்தா ஐயோ அப்பா மிரண்டுட்டேன். வண்டியோட லுக்கை பார்த்து அந்த 2 ஐயுக்கும் அந்த புதுசாக வந்திருக்க விங்லெட்டுக்கும் பார்க்கும் போது ஒரு பேய ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு லுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இதோட ரகட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்லோ ஸ்பீடில் போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் நாய்ஸ் வந்து கொஞ்சம் ரகடாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு 90-100 தாண்டிட்டோம் அப்படின்னா வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக மாறிடுது. இந்த S1000RR ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குவிக் ஷிஃப்டர் தான். இப்போ வர எல்லா வண்டியிலுமே குவிக் ஷிஃப்டர் வருது. பட் இந்த S1000RRல விழுகிற மாதிரி எந்த ஒரு வண்டியிலுமே விழுகாது. ஏன்னா எல்லா வண்டியிலும் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறப்போ லைட்டாக அந்த ஒரு லேக் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேகே இருக்காது. அதுதான் அந்த BMWயோட குவாலிட்டியே. அவங்கள பாருங்களேன், எக்ஸாஸ்ட்டை போட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக சவுண்டோடு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்லிப் ஆன் போட்டிருக்கனால எக்ஸாஸ்ட்டோட சவுண்டே இல்லை. சூன் கூடிய விரைவில் நம்மளோட வண்டிக்கு ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட்டை மாற்றி விட்டுருவோம். வேறு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ப்ரோ அடுத்து என்ன பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னு. நம்ம இன்னும் எத்தனை பைக்கு தான் வாங்கி அடுக்கிக்கிட்டே போயிட்டுருக்குது. இனிமேல் அடுத்து பைக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு நோ ஐடியா, சொல்ல முடியாது. திடீர்னு எடுத்தாலும் எடுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட Z9 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள் போயிட்டுருக்கு. அதனால இன்றைக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியலை. மோரோவர் மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோட்டோலாக் வந்து இனிமேல் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை முன்னாடி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், AK Vlogs அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அதில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட முடியலை. இப்போது அந்த சேனல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன ஃபன்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோ அந்த சேனலில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம ஃபன்னு இருக்கும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபன்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீ ஆயிரும். அந்தளவுக்கு நாங்கள் யதார்த்தமாக லைஃப்பில் எப்படி இருக்கோமோ அது எல்லாமே வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். சேனலோட ஃபோட்டோ வந்து நான் சைட்டில் வைக்கிறேன், பார்த்து போய்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ நாள் நான் வீடியோவே போடலனாலும் இவ்வளோ சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்க. அதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறது, அதுக்கு நான் என்ன நன்றி கடன் படுறது எனக்கு இப்போ வரையும் சத்தியமாக தெரியலை. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை திருப்பி எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. மறக்காமல் இந்த வீடியோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுவோம். மறக்காமல் இந்த BMW S1000RR 2021 மாடல் லுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க கீழே கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. டாடா பை பை.